வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பகத் பேசுறேன். டுடே என்ன டாபிக் அப்படின்னா 2026 கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸோட ஜிஎஸ் கொஸ்டினை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜிஎஸ் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, உங்க அகாடமிக்ல எப்படிலாம் ரிசல்ட் காமிக்கிறீங்க நீ கேட்கிற கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்ல போறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸோட 2026 3 நோட்டிபிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் என்ன அப்படின்னா இன்டர்வியூ போஸ்டிங், ரெண்டாவது நான் இன்டர்வியூ போஸ்டிங், மூணாவது டிப்ளமோ ஐடிஐ லெவல். ஆனா லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, புது நோட்டிபிகேஷன் சொல்லி இன்டர்வியூ போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த போஸ்டிங் என்ன இருந்துச்சு, கிளாஸ் எடுத்து நம்ம ரன் பண்ணி நிறைய ரிசல்ட் காமிச்சிருக்கோம். கடைசியா அந்த ரிசல்ட் அப்படின்றது நான் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டிப்ளமோ லெவல், டிப்ளமோ ஐடிஐ லெவல்ல நிறைய ரிசல்ட் இந்த டைம் வந்திருக்கு. அதுல பெஸ்ட் ரிசல்ட் அப்படின்னா ஓவரால் ஃபிஃப்த் ரேங்க், அப்புறம் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல. அப்புறம் டீசல் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்கும். சரி, ஐடிஐ லெவல்ல டீசல் இன்ஜின் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்கும். மொத்தமே 3 போஸ்டிங் பிளஸ் ஃபார்வர்ட் போஸ்டிங் ஒரு 15 சேர்த்து 18 போஸ்டிங். அந்த 3 போஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் 3 போஸ்டிங்ல நம்ம ஸ்டூடெண்ட் தான். ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த இடத்துல நம்ம விஷ் பண்ணிக்கிறோம். ஸோ எப்பயுமே நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா ஜிஎஸ்ல நம்ம மார்க் 150 கொஸ்டின்ஸ், 100 கொஸ்டின்ஸ், 100 கொஸ்டின் 150 மார்க். அப்ப நம்ம 150 மார்க்குக்கு 120 மார்க் எடுக்கணும் அப்படின்ற டார்கெட்ல தான் கிளாஸ் எடுத்து ரன் பண்றோம். ஸோ எப்படி சார் சிலபஸ் இருக்கு, எப்படி சார் நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க, எப்படி ரிசல்ட் காமிக்கிறீங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பாக்குறோம். சப்போஸ் நீ வீடியோ மிஸ் பண்ணியிருந்தனா பேக்ல போய் பார்த்தாலும் பரவாயில்ல, என்னைக்கு டேட்ல பாக்குறோம் நீ அப்ப கூட ஜாயின் பண்ணனா உங்க எல்லாத்துக்குமே நான் ரிப்பீட்டட் கிளாஸ் கொடுத்து கிளாஸ் கிளியர் பண்ண வைப்பேன். சரியா? ஸோ வா சிலபஸ்க்குள்ள போலாம். 100 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்கிறாங்க, 100 கொஸ்டின்ஸ் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா யூனிட் 1 டோட்டலா யூனிட் 5 வரைக்கும் 6 வரைக்கும் கொடுத்துட்டு அப்புறம் மேக்ஸ் சேர்க்கிறாங்க யூனிட் 7. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா யூனிட் 1 யூனிட் 1ல என்னன்னா சயின்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல இருக்கு. சயின்ஸ்னா என்ன, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி. இந்த 3 கொஸ்டின்ஸ், இந்த 4 மேஜர்ல இருந்து நமக்கு என்ன வருது, 5 கொஸ்டின் கேட்கறாங்க. எப்பயுமே நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு வீட்டுக்கு சென்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா, இப்ப அதை மட்டும் படிக்க வச்சாலே 5 கொஸ்டினுக்கு 3 கொஸ்டின் வந்து தரவு பண்ணிடலாம். சயின்ஸ் அப்படின்றத நம்ம 6 to 10th வரைக்கும் கம்பல்சரி படிச்சுட்டு 12th உள்ள இம்பார்ட்டன்ட் புக் பேக் எல்லாம் படிச்சு டைம் வைஸோட சிலபஸ் வைஸா உங்களுக்கு 40 பேஜ் படிச்சு நீங்க ஒரு 3 கொஸ்டின் எடுக்க வச்சிடலாம். 3 to 4 கொஸ்டின் கம்பல்சரி போட்டுடலாம். சோ அப்ப எங்கன்னா 5 கொஸ்டினை வந்து சயின்ஸ்ல ஒமிட் பண்ற, தயவு செய்து பண்ணாத. நான் சயின்ஸ்ல உனக்கு அபோவ் 80 கொஸ்டின்ஸ் 80%, அதாவது 3 கொஸ்டின் நான் உனக்கு எடுத்து தரேன். சரியா? சோ இப்படிதான் பண்ண. என்ன சார் நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் அனுப்பிச்சிருப்போம், அந்த மெட்டீரியலை வச்சுதான் நாங்க என்ன பண்றோம், கிளாஸே வந்து நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். புரியுதா? அடிஷனலா தேவைப்படும் போது பிடிஎஃப் அப்படின்ற ஒரு இது நாங்க உங்களுக்கு கொடுப்போம் அப்பப்போ. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஜியோகிராபி. இந்த ஜியோகிராபி 5 கொஸ்டின்ஸுக்கு மெட்டீரியல், சரியா, ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம்ல, அதை கிளாஸ் எடுப்போம். 5 கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் என்னன்னா 10th புக், 10th எஸ்எஸ் புக் இருக்கு பாத்தீங்களா, அந்த எஸ்எஸ் புக்ல இருந்து ஒவ்வொரு லைனும் நடத்தி முடிச்சு உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்து கிளியர் பண்ண வைப்போம். சோ அப்ப என்ன அப்படின்னா இந்த 5 கொஸ்டினுக்கு 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம கிளியர் பண்ணிடலாம். கண்டிப்பா வந்து கிளியர் பண்ணலாம். தரவா சொல்றதை வச்சு போட்டோம்னா நம்ம கிளியர் பண்ணிடலாம். புரியுதா? சோ அடுத்துதான் இனி வர்றதுதான் இம்பார்ட்டன்டான டாபிக். யூனிட் 3 ஹிஸ்டரி. ஹிஸ்டரினா என்ன அப்படின்னா மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் நடத்துவாங்க, அதுக்கப்புறம் 10th ஹிஸ்டரி. சரியா? 10th இருக்கு பாத்தீங்களா, 10th புக்க வந்து ஃபுல் கோர்ஸ் முடிப்போம். அப்புறம் 11th 12thல இம்பார்ட்டன்ட், அதாவது சிலபஸ்ல டாபிக் நடத்தி முடிச்சு அதை ஒரு டெஸ்ட் ஹேண்டில் பண்ணுவோம். இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்தியன் ஹிஸ்டரி வந்து எப்படின்னா ரொம்பலாம் படிக்கணும் தேவை கிடையாது. சரியா? குறிப்பிட்ட டாபிக்கை படிச்சாலே நமக்கு வந்து மறுபடியும் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க சொல்லி உனக்கு சொல்லியே நடத்திடுவோம். இதுல என்னன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பருக்கு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் நாங்க வச்சிருப்போம். சரியா? ஒரு பிடிஎஃப் இருக்கும், அந்த பிடிஎஃப் அனுப்புவோம். ஒரு யூனிட் முடிச்ச உடனே 2020 to 25 ஓல்டு கொஸ்டின் பேப்பர் யூனிட் 3க்கு வச்சிருப்போம். அந்த யூனிட் 3யும் நமக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். அதை அனுப்பிச்சு விட்டது மட்டும் இல்லாம அதை படிக்க வைப்போம். படிக்க வைக்கணும், ஸ்டடி டைம் சொல்லி ஒண்ணு வச்சிருப்போம். அந்த பேட்ச்ல நீங்க படிக்கணும். சரியா? சோ குரூப் ஸ்டடி மாதிரி இருக்கும். அது ஒரு வித்தியாசமான மெத்தட். மற்ற அகாடமிக்கும் நமக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கிறதுனால இவ்வளவு ரிசல்ட்டை ஈஸியா நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரியா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா பாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன, எப்பயுமே ஆர்டிகல், டேபிள் அண்ட் ஆர்டிகல் வந்துடும், டேபிள் வந்துடும், பார்ட்ஸ் வந்துடும் ஃபர்ஸ்ட். சோ அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கமிட்டிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கமிட்டிகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு வழக்கம் போல என்ன பண்றோம் 10th புக்கு, அதுக்கப்புறம் 12th பாலிட்டி, லட்சுமிகாந்த் அப்படின்ற புக்ல இருந்து எடுத்து போட்ட மெட்டீரியல் வச்சு இந்த பாலிட்டியை கம்ப்ளீட் பண்ணி 15 கொஸ்டின் கம்பல்சரி அடிக்கலாம். மிஞ்சி போனா 13 கொஸ்டின், 2 கொஸ்டின் மிஸ் ஆகுமே தவிர மத்த எதுவுமே மிஸ் ஆகும். எப்படி சார் இவர் அக்யூரசி கொடுக்குறீங்க அப்படின்னா பிஎம்பிசில கொஸ்டினை கடன் வாங்கிய கொடுக்குறேன் அப்படின்னா இல்ல,
கிளாஸ் இதுதான், ரிப்பீட்டட் இதுதான் கொடுக்குறேன், அதனால இவ்வளவு ரிசல்ட் கொடுக்குறேன். சரியா? அக்யூரசி கொடுக்குறப்பா குவாலிட்டி எல்லாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 4, யூனிட் 5 எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு டெவலப்மெண்ட். ஆக்சுவலா இந்த இதுக்கு வந்து நம்ம எங்கேயுமே புக்கு தேட தேவையில்ல, ஜாகிரபியிலே பாதி வரும். அதை தாண்டி பார்த்தோம்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது யூனிட் 8, 9 ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப கவர்மெண்ட் மெட்டீரியல் ஒன்று கொடுத்தான், அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் ஒன்று கொடுத்தாங்க, அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல பாதி ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இருக்கிறதுல நம்ம எங்கெல்லாம் கவர் பண்ணணுமோ அந்த ஏரியாவை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே, இதுதான் வந்து எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு டெவலப்மெண்ட். இப்போ நாங்க என்னென்ன பண்ணிருக்கோம்னா 12th எக்கனாமிக் இருக்கு பாத்தீங்களா, அதுல நாங்க முடிச்சிருக்கோம். 11th எக்கனாமிக் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 10th எக்கனாமிக் அதை முடிச்சுட்டு 6th to 9th உள்ள எக்கனாமிக் ஓவராலா பார்த்தோம்னா ஏன்னா 20 கொஸ்டின்ஸ் 20 மார்க் நம்ம கவர் பண்ணோம். ஏன்னா மேஜர் சரியா, மெஜாரிட்டி கேரியர் சொல்லுவாங்களா, அது மாதிரி மெஜாரிட்டி மார்க்ஸ் இதுதான். அப்ப நம்ம என்ன பண்ணோம், இதுதான் வந்து ஃபுல்ஃபில் கொடுப்போம் நமக்கு. அப்ப இது வந்து ஒரு 18 கொஸ்டின், 15 to 18 கொஸ்டின் வந்து நம்ம செக்யூர் கொடுக்கணும். சரியா? சோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கரண்ட்ல உள்ள கொஸ்டின்ஸ் கூட வரும். கரண்ட்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கம்பல்சரி வரும். அதனால அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சியில நிறைய எடுத்து வச்சுக்கணும். தமிழ்நாடு ஹிஸ்டரியை பத்தி ஆல்ரெடி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கவர்மெண்ட் கொடுத்த மெட்டீரியல் பிளஸ் நம்மளோட யூனிட் வைஸா நடத்தக்கூடிய ஒரு ப்ரொசீஜரா நம்ம ஃபாலோ பண்றோம். எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அடிஷனலானா வெங்கடேஷன் புக் இருக்கு பாத்தீங்களா, சோ அந்த புக்ல இருந்து நாங்க சின்ன சின்ன இதை கலெக்ட் பண்ணி போட்டுருவோம். வெளிப்படையா சொல்றதுக்கு என்ன, எங்களோட புக்கை படிச்சு நாங்க கலெக்ட் பண்ணி தானே படிச்சிருக்கணும். சோ நாங்க படிச்ச மெத்தடு, நான் படிச்ச மெத்தடு, எங்க டீம் படிச்ச மெத்தடு பிளஸ் கலெக்ட் பண்ண புக்கு, அதை தாண்டி ஸ்கூல் புக்கு, கவர்மெண்ட் மெட்டீரியல், இதெல்லாம் ஒரு கலெக்ஷன்ல வச்சிருக்கோமே தவிர இதை மட்டும் தான் நடத்துவோம் அப்படின்லாம் கிடையாது. சரியா? அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா 20 மார்க் இது கம்பல்சரி வந்து ஒரு 15 மார்க் எடுத்தே ஆகணும். இதுல 15 மார்க். சரியா? சோ அதுக்கப்புறம் மேத்ஸ் அண்ட் ரீசனிங். மேத்ஸ் ரீசனிங் 25 கொஸ்டின் பா. நீ யாருக்குமே மேத்ஸ் தெரியாதுன்னு சொல்லாத, தயவு செய்து சொல்றேன், மேத்ஸ் 25 ஓல்டு கொஸ்டின். யாராவது புதுசா இந்த கம்பைன் டெக்னிக்கல்ஸ் 26ல இது இந்த கொஸ்டின் புதுசா இருக்கு சார் எடுத்துக்காம முடியாது. 2010 to 2025 எதுலயாவது ஒண்ணு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். 25 ஓல்டு கொஸ்டின் கேட்கிற ஒரு டாபிக் டிஎன்பிசி யூனிட்ல இருக்கு அப்படின்னா அது யூனிட் 7 மேக்ஸ் தான். 25 ஓல்டு கொஸ்டினா இருக்கும். ஆனா நம்ம சிலபஸ்ல உள்ள அந்த டாபிக்கை டெய்லி என்ன பண்ணணும், டாபிக் வைஸா முடிக்கணும். ஒரு டாபிக் முடிக்கணும், இப்ப வேற ஒண்ணும் இல்ல, நம்பர் சிஸ்டம் படிக்கிறோம். நம்பர் சிஸ்டம் படிச்சோம், அதோட சேர்ந்து என்ன படிக்கணும், ரீசனிங்கும் படிச்சிடணும். படிச்சுட்டு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அந்த நம்பர் சிஸ்டம் புடிச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அதுல இந்த பிபினோசி தொடர் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸ்கூல் புக்ல இந்த இதுக்கு முன்னாடி 2020க்கு முன்னாடி உள்ள புக்ல என்ன இருக்கும்னா புக் பேக், அதாவது 6 to 8 சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் எடுத்து போட்டிருப்பேன் நான். சோ அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஜீரோவிற்கு தலைகீழி உண்டா, கிடையாது, அதெல்லாம் தலைகீழி கிடையாதுன்னு ஆப்ஷன் இருக்கும். சோ அதனால அந்த மாதிரி ஒன்லைனர் கொஸ்டின்ஸும் மேத்ஸ்ல வர்றதுனால மேத்ஸுக்கு 25 ஓல்டு கொஸ்டின் பிளஸ் என்ன அப்படின்னா தியரிட்டிக்கலா கொஸ்டின்ஸ் வரும். ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்து வைப்பாம்பா. அதையும் நான் கவர் பண்ணணும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் எடுத்து முடிச்சோம்னா கண்டிப்பாக 100 கொஸ்டினுக்கு 70 to 80 டார்கெட் அடிச்சிடலாம். அப்ப 80 கொஸ்டின் சொல்றேன், 80 கொஸ்டின் அப்படின்னா மார்க் எவ்வளவு நீ கன்வெர்ட் பண்ணிக்கோ. 80 கொஸ்டினா மார்க் 120 நோட் பண்ணிக்கோ. சரியா? 80 கொஸ்டின் 120 மார்க் வந்து நம்ம ட்ரை பண்ணோம். 120 மார்க் 2025 கம்பைன் டெக்னிக்கல் நீ எடுத்துருந்தீங்கன்னா உன்னோட ஸ்கோரை நீ யோசித்து பாரு, உன்னோட கம்யூனல் ரேங்க், உன்னோட ஓவரால் ரேங்க் நீ யோசித்து பாரு. அப்ப நாங்க எதை நோக்கி பயணிக்கிறோம், ஜிஎஸ் தான் உன் ரிசல்ட் தீர்மானிக்கு நாங்க சொல்றோம். அப்படிதானே? ஜிஎஸ் தான் உன் ரிசல்ட் தீர்மானிக்கு. எப்படி நாங்க கிளாஸ் எடுக்கணும்னா நீ எங்கிட்ட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறோமோ இல்லையோ அப்படின்றதெல்லாம் தாண்டி உன்னைய வேலைக்கு அனுப்புறதுக்கு உண்டான வேலையில தான் பார்ப்பேன்.